என் செல்ல குழந்தையே, இன்று வளர்பிறை பஞ்சமியினுடைய இந்த இரவில் உன்னை தேடி சுபமங்கள செய்தி கொண்டு உன் அம்மா நான் வந்திருக்கின்றேன். என் மீது உனக்கு நம்பிக்கை இருந்தால் நிச்சயமாக என் வார்த்தைகளை நீ கேட்டுதானாக வேண்டுமல்லவா? நம்பிக்கையோடு கேள். நாளைய விடியலில் ஒரு அதிசயம் நடக்கும். இன்று இரவில், பஞ்சமியின் இரவில் என் வார்த்தைகளை உன் இல்லத்தில் நீ ஒலிக்கச் செய்தால் நிச்சயமாக உன் வீட்டில் அதிசயம் நடக்காமல் போய்விடுமா என்ன? உன் வீட்டில் மிகப்பெரிய மாற்றம் நடக்காமல் போய்விடுமா என்ன? என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் என் பிள்ளைக்கென இந்த வராகி நான் உன்னை தேடி வருகின்ற காலகட்டங்கள் அத்தனையையும் நீ சரியாகவும் கவனமாகவும் என்னவென்று புரிந்து கொண்டாலே அது போதும். உனக்கு நடக்கக்கூடிய எல்லா நல்ல விஷயங்களும் சரியாகவே நடக்கும். உனக்கு நடக்கக்கூடிய எல்லாமும் சரியாகவே இந்த வாழ்க்கையில் உனக்கான நன்மைகளை கொடுக்கும். எந்த இடத்தில் எல்லாம் என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் தனக்கு கிடைத்த சந்தோஷங்களை தொலைத்தாயோ, எந்த இடத்தில் எல்லாம் இந்த வாழ்க்கை தனக்கு கொடுத்த நம்பிக்கையை நீ இழந்தாயோ, அதையெல்லாம் என் பிள்ளை நீ மீண்டும் பெற வேண்டிய நேரம். வராகி பஞ்சமியில் உனக்கு தருகின்ற வாக்கு ஒவ்வொன்றும் சத்திய வாக்கு. இந்த வாக்கு உன் வாழ்க்கையை மாற்றும். இந்த வாக்கு உன் வாழ்க்கையில் பேரதிசயத்தை நிகழ்த்தும். என்ன நடந்தாலும் என் பிள்ளை அந்த இடத்தில் நீ உன்னை விட்டுவிட மாட்டாய். உனக்கென்று இந்த மனிதர்கள் உன் மனதிற்குள் தேவையில்லாத எண்ணங்களை எல்லாம் கொடுக்கும் பொழுதெல்லாம் நமக்கும் நல்லது நடக்கும், நம் வாழ்க்கையிலும் நல்ல விஷயங்கள் நடக்கும் என்று என் பிள்ளை நிச்சயமாக நீ சரியாக தெரிந்து கொள்வாய். இத்தனை நாளும் நீ பட்ட கஷ்டங்களும் நீ பட்ட அவமானங்களும் போதும். இனி உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றும் இந்த வாழ்க்கையில் உன்னை பேரானந்தப்படுத்தும். உனக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையும் இந்த வாழ்க்கையில் உன்னை பெருமகிழ்ச்சி படுத்தும். என்னவென்றும் ஏதுவென்றும் உனக்கு இந்த வாழ்க்கையை பற்றி சரியாக சொல்லிக் கொடுக்கும். இத்தனை நாளும் என் பிள்ளை நீ அனுபவித்த வேதனைகளை எல்லாம் தாண்டி உனக்கு வரக்கூடிய மகிழ்ச்சியை நீ நிச்சயமாக என்னவென்று பெற்றுக்கொள்ள வேண்டும். தாயானவள் உன் மீது கொண்ட நம்பிக்கையினால் உன்னை மீண்டும் மீண்டும் தேடி வருகின்றேன். அதுபோல என் குழந்தை, நீயும் பஞ்சமி நாளில் இந்த வராகி வாக்கினை கேட்கிறாய் என்றால் உன் மனது எவ்வளவு சுத்தமாகவும் தெளிவாகவும் இருக்க வேண்டும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நடந்து முடிந்தது எல்லாமும் இந்த சூழ்நிலையில் உனக்கு கற்றுக் கொடுத்த பாடங்கள் என்ன என்பதனை மறந்து விடாதே. உனக்கு நடக்கக்கூடிய அதிசயங்களை எல்லாம் கண்டு பேரானந்தப்பட வேண்டும். உனக்கு இந்த வாழ்க்கை தரக்கூடிய அத்தனை உண்மைகளையும் கண்டு என் பிள்ளை பெருமகிழ்ச்சி அடைய வேண்டும். நமக்கு இவர்கள்தான் உறுதுணையாக இருப்பார்கள் என்று நாம் எண்ணிக்கொண்டிருக்கும் பொழுது, நமக்கு ஒரு கஷ்டம் வரும் பொழுது ஒன்றும் தெரியாமல் கையை விரித்துவிட்டு செல்வார்கள். அதுதான் அவர்களினுடைய உண்மையான முகம். இப்படித்தான் பல மனிதர்களை இந்த வாழ்க்கையில் நீ சந்தித்து கொண்டிருக்கின்றாய். எல்லாவற்றிற்கும் ஒரு நேரமும் காலமும் வரும்பொழுது அவர்களை உன்னால் யார் என்று தெரிந்து கொள்ள முடியும். எல்லா நிலையிலும் சந்தர்ப்பங்கள் வரும்பொழுது இவர்களை பற்றிய உண்மைகள் உனக்கு நிச்சயமாக என்னவென்று தெரிந்துவிடும். இனி என்னவாகும் என்றும் ஏதுவாகும் என்றும் என் பிள்ளை நீ கலங்குவதை நிறுத்திவிட்டு உனக்காக உன் அம்மா சொல்கின்ற வார்த்தைகளை கவனமாக புரிந்து கொள். உனக்காக உன்னை தேடி வருகின்ற மாற்றங்களை நீ என்னவென்று உணர்ந்து கொள். தாயின் அன்பினால் இந்த வாழ்க்கையில் மேலும் பல நன்மைகளை நீ பெற வேண்டியது உனக்கு அவசியமல்லவா? வராகி கொடுக்கின்ற வெற்றிகள் இந்த வாழ்க்கையில் உன்னை பேரதிசயப்படுத்த வேண்டியது உண்மையல்லவா? இனி என்னதான் மாறும், ஏதுதான் மாறும் என்று சொல்லி என் பிள்ளை கலங்காதிரு. உனக்கென நான் தருவது அத்தனையும் உன்னை பெருமகிழ்ச்சி படுத்தும். உனக்கென நான் தருவது அத்தனையும் உன்னை சந்தோஷப்படுத்தும். இந்த சூழ்நிலைகளை எல்லாம் உனக்கு என்னவென்று கற்றுக் கொடுக்கும். இனி எதுவென்றாலும் என் பிள்ளை நீ சந்தோஷமாக இந்த நிலையை கடந்து வாழ வேண்டும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். இனி எந்நாளும் நான் வருகிறேன் என்பதனை உணர்ந்து, எந்த நிலையிலும் நான் வருகிறேன் என்பதனை புரிந்து, அம்மாவின் அன்பிற்காக என் பிள்ளை தனக்கு வேண்டிய விஷயங்களை எல்லாம் சரியாக பெற்றிட வேண்டும் என்பதனை மறந்து விடாதே. உன்னோடு நான் இருக்கும் பொழுது, இந்த தாயானவள் எப்பொழுதும் உன்னை தொடர்கின்ற பொழுது
உனக்கு கிடைக்கக்கூடிய எல்லாமும் சரியாக கிடைக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். உனக்கு அம்மா ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செய்து கொண்டிருக்கின்றேன். இந்த வாழ்க்கையில் என் பிள்ளை என்ன நிலையை அடைய வேண்டும் என்பதில் நான் மிகுந்த தெளிவாக இருக்கின்றேன். என் பிள்ளையை எது உனக்கு நடப்பதாக இருந்தாலும், எந்த விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைப்பதாக இருந்தாலும், அதையெல்லாமுமே நான் சரியாக உனக்கு தந்து கொண்டிருக்கின்ற இந்த நேரம், என் பிள்ளை எல்லா சூழ்நிலையையும் கடந்து நீ வாழ்ந்திட வேண்டும் என்பதில் கவனமாக இருக்க வேண்டும் அல்லவா? எல்லா சூழ்நிலையையும் புரிந்து நீ நல்லபடியாக ஒரு வெற்றியை பெற வேண்டும் என்பதில் தெளிவோடு இருக்க வேண்டும் அல்லவா? இத்தனைக்குமான ஒரு வெற்றி உனக்கு கிடைக்க வேண்டிய நேரம், இத்தனைக்குமான ஒரு சந்தோஷம் இந்த வாழ்க்கையில் உன்னை தொடர வேண்டிய நேரம். இனி என்னவென்றும் ஏதுவென்றும் என் குழந்தை, அத்தனையிலும் நீ உன்னை யார் என்று நிரூபித்து காட்ட வேண்டிய நேரம். எல்லாமுமாக நீ உனக்காக அத்தனை விஷயங்களையும் தெளிவுபடுத்தி கொள்ள வேண்டும். எல்லாமுமாக இந்த வாழ்க்கையில் உன்னை தொடர்கின்ற அத்தனை உண்மைகளையும் நீ கவனமாக எடுத்து கொள்ள வேண்டும். மனதளவில் உன்னை தேடி வருகின்ற இந்த விஷயங்களை எல்லாம் நீ சரியாக தெரிந்து கொள்ளும் பொழுது உனக்கு கிடைப்பது அத்தனையும் என்னவென்று உன்னால் சரியாக புரிந்து கொள்ள முடியும் அல்லவா? உனக்கு நடக்கக்கூடிய ஒவ்வொரு மாற்றங்களையும் உறுதிப்படுத்தி கொள்ள வேண்டும் அல்லவா? எதற்காகவும் என் பிள்ளை தயங்காதே. எந்த நிலையிலும் என் பிள்ளை நீ வருத்தம் கொள்ளாதே. உனக்கென நான் வருகின்ற இந்த நேரங்களை எல்லாம் நீ கவனமாக தெரிந்து கொள்ள வேண்டும். உனக்கென நான் உன்னை தொடர்கின்ற இந்த நேரங்களையும் சூழ்நிலைகளையும் என் பிள்ளை நீ முழுமையாக புரிந்திட வேண்டும். மனது எப்பொழுதுமே தடுமாற வைத்து விடக்கூடாது. இந்த மனது எப்பொழுதுமே உன்னை தடுமாற்றங்களுக்குள் கொண்டு வந்து விடக்கூடாது. உன் மனது எதை பெற்றாலும் அந்த இடத்தில் நின்று உன் வெற்றிக்கு வித்திட வேண்டும். எதை நினைத்தாலும் இந்த வாழ்க்கை அத்தனையையும் உனக்கு சரியென கொடுத்திட வேண்டும். முன்னால் நிற்கும் நேரங்கள் இனி உனக்கென உண்மைகளை எடுத்துச் சொல்லும் காலங்கள். அத்தனையையும் சேர்ந்து நின்று உன்னை நம்பிக்கையோடு வாழ வைப்பதை நீ புரிந்து கொண்டால் அது போதும். ஒவ்வொரு நாளும் உனக்கு இந்த வாழ்க்கையில் கிடைக்கின்ற மகிழ்ச்சியை நினைத்து நீ பேரானந்தப்பட வேண்டிய காலம் வந்துவிட்டது. வராகி சொன்ன வார்த்தைகள் உனக்கு புரியும் என்றால், இந்த வராகி சொல்கின்ற விஷயங்கள் எல்லாம் உனக்கு தெரியும் என்றால், நீ எப்பொழுதும் எதையுமே இந்த வாழ்க்கையில் விட்டுவிடக்கூடாது. எதையுமே தாண்டி நீ இந்த வாழ்க்கையின் மகிழ்ச்சிக்கு உன்னை தயார்படுத்தி கொள்ள வேண்டும். இனி என்னவாகும் என்றும் ஏதுவாகும் என்றும் கலங்காதே. உனக்கென நான் தரக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றையும் சரியாக புரிந்து கொள். உனக்கென்று நான் நடத்தக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றையும் கவனமாக என்னவென்று தெரிந்து நடந்து கொள். நடக்கக்கூடிய அத்தனையும் உன்னை மகிழ்ச்சி படுத்தும் பொழுது அந்த இடத்தில் நமக்கு உதவி செய்தது யார் என்று நீ யோசிப்பாய். அப்பொழுது அம்மாவின் ஞாபகம் உனக்கு வரும். அம்மா நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறாள் அல்லவா? இந்த வாழ்க்கையில் நமக்கானதை எல்லாம் நடத்தி தருவேன் என்று உறுதி வாக்கு அளித்திருக்கிறாள் அல்லவா? அப்படி இருக்கும் பொழுது உன்னை விட்டு நான் வேறெங்கும் செல்ல மாட்டேன். உன்னை விட்டு நான் வேறு எங்கும் நகர்ந்து செல்ல மாட்டேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். மற்றவர்கள் வார்த்தைகளுக்கு கட்டுப்பட்டு நடக்கின்ற என் குழந்தை, இந்த சூழ்நிலைகளில் எல்லாவற்றையும் கடந்து வாழ்ந்திட வேண்டும் என்பதனை புரிந்து கொள். இந்த நிலையில் எல்லா விஷயங்களையும் தாண்டித்தான் நீ வாழ வேண்டும் என்பதனை புரிந்து கொள். உனக்காக நான் உன்னை தேடி வருவதை நீ ஒத்துக்கொண்டால், உனக்காக என்றும் நான் உன்னோடு இருக்கிறேன் என்பதனை நீ ஏற்றுக்கொண்டால் அது போதும். அத்தனைக்குமான பேரானந்தம் உனக்கு தொடர்ந்து வரட்டும். அத்தனைக்குமான சந்தோஷம் உன்னை தொடர்ந்து வந்து வாழ வைக்கட்டும். இனி என்னாலும் அம்மாவினுடைய புரிதல் இந்த வாழ்க்கையை உனக்கென்று நிச்சயமாக நடத்தி தரும் பொழுது அத்தனைக்கும் சேர்த்த ஒரு மாற்றத்தை என் பிள்ளை நீ நிச்சயமாக கண்டுவிடுவாய். அத்தனைக்குமான மகிழ்ச்சியும் உனக்கு கிடைப்பதை நீ உணர்ந்து விடுவாய். தாயின் அன்பினாலும் அரவணைப்பினாலும் நீ என்ன வேண்டும் என்றாலும் அது உனக்கென
ஒட்டுமொத்த மகிழ்ச்சியையும் கொடுப்பதை நீ புரிந்து கொள்வாய். நல்ல நேரம் உனக்கு வந்துவிட்ட பிறகு இந்த வாழ்க்கையும் உனக்கான நன்மைகளை தரும். இந்த வாழ்க்கையும் உனக்கான வாய்ப்புகளை உனக்கு உருவாக்கி கொடுக்கும். இத்தனையிலும் நீ உன்னை மீட்டெடுத்து விட வேண்டிய காலகட்டம். இத்தனையிலும் இந்த வாழ்க்கையை நீ புரிந்து கொள்ள வேண்டிய நேரம். என் பிள்ளையே, எப்பொழுதும் சோதனைகள் அதிகமாக இருக்கிறது என்றால் நிச்சயமாக இதனை தொடர்ந்து ஏதோ ஒரு நல்ல விஷயம் உன் வாழ்க்கையில் நடக்கப் போகிறது என்பதனை நீ புரிந்து கொள்ளலாம். ஏதோ ஒன்று உனக்குள் நம்பிக்கையை கொடுக்கப் போகிறது என்பதனை நீ புரிந்து கொள்ளலாம். அடுத்தது இந்த வாழ்க்கை உனக்கு எதை நடத்தும் என்பதனையும் நீ உணர்ந்து விட்டால் அது போதும். மற்றவை எல்லாவற்றையும் நீ சரியாக உணர்ந்து கொண்டு எதிர்வருகின்ற நாட்களில் நீ உன்னை நிச்சயமாக சந்தோஷத்திற்கு அழைத்து சென்று விடுவாய். எதிர்வருகின்ற நேரங்களில் உனக்கான மாற்றத்தை கண்டு என் பிள்ளை பேரானந்தப்பட்டு விடுவாய். உன்னை சுற்றிலும் உன்னை தேடி வருகின்ற எல்லா நிலைகளிலும் நீ நல்லபடியாக வாழ்ந்திட வேண்டும் என்பதனை மறந்து விடாதே. நல்ல நேரம் வரும் பொழுதும் நல்லதொரு திருப்பம் வரும் பொழுதும் அந்த இடத்தை வராகி நிற்பதை நீ புரிந்து கொள்வாய். ஏதேனும் ஒரு ரூபத்தில் நான் உன்னை தேடி வருவேன். ஏதேனும் ஒரு ரூபத்தில் நான் உனக்கு காட்சி கொடுப்பேன். ஏதாவது ஒரு வகையில் உனக்கான நம்பிக்கையை கொடுத்து உன்னை நல்லபடியாக நான் வாழ வைப்பேன் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். உன்னுடைய சூழ்நிலைகளை எல்லாமும் நீ கொஞ்சம் கொஞ்சமாக தெரிந்து கொள்ள தொடங்கிவிட்டாய் அல்லவா? எதனால் நடக்கிறது, யாரால் நடக்கிறது என்பது எல்லாம் உனக்கு புரிந்து கொள்ள ஆரம்பித்து விட்டாய் அல்லவா? அத்தனையிலும் மாற்றங்களை காண வேண்டிய நேரம். அத்தனை விஷயங்களிலும் உனக்கான வெற்றியை நீ பெற வேண்டிய நேரம். இனி ஒவ்வொரு நாளும் உன்னுடைய சந்தர்ப்பங்களும் சூழ்நிலைகளும் உன்னை வாழ வைக்கும். எல்லா நிலையையும் கடந்து என் பிள்ளை நீ பேரானந்தப்பட வேண்டிய நேரம். எந்த சூழ்நிலையும் நமக்கு என்ன கொடுக்கும் என்று உணர்ந்து அதற்கு ஏற்றது போல இந்த வாழ்க்கையை நீ வாழ்ந்திட வேண்டிய நேரம். இனி எதுவென்றாலும் என் பிள்ளை நீ முழுமனதோடு நின்று உன் வெற்றியை உறுதி செய்ய வேண்டிய காலகட்டம். எப்பொழுதும் என் பிள்ளை நீ எதையும் நினைத்து கலங்காதே. உன்னை கலங்கடிக்கத்தான் இவர்களும் நினைக்கிறார்கள். உன்னை வேதனைப்படுத்தத்தான் இவரும் முயற்சி செய்கிறார்கள். அதனால் உனக்கு நடக்கக்கூடிய எல்லா மாற்றங்களையும் தெளிவாக புரிந்து கொண்டு நீ வாழ்ந்திட வேண்டும் என்ற எண்ணம் கொள். சுற்றி இருப்பவர்கள் கொடுப்பது எல்லாம் சூழ்ச்சிகள் என்பதனை தெரிந்து கொண்ட பிறகு இனிமேலும் வெற்றியை நாம் அவர்களிடமிருந்து எதிர்பார்க்கலாமா? நமக்கான நல்ல விஷயத்தை தான் அவர்களிடத்தில் இருந்து எதிர்பார்க்கலாமா? உனக்கான நல்லதை நான் தருவேன். உனக்கான நம்பிக்கையை நான் நடத்துவேன். உன்னை வெற்றியின் பாதையில் நிச்சயமாக நான் அழைத்துச் செல்வேன். வராகி நினைத்தது போல உன்னுடைய வாழ்க்கையில் பெரிய பெரிய அதிசயங்களும் அற்புதங்களும் நடக்கும். உன்னை பெருமகிழ்ச்சிப்படுத்தி நான் இந்த இடத்தில் உன்னை நிற்க வைப்பேன். பஞ்சபிதாயின் வாக்கு உன் வாழ்க்கையில் நிச்சயமாக சுபமங்கள நிகழ்வுகளை நடத்தி கொடுக்கும். எந்த விஷயம் நடக்கவில்லை, கிடைக்கவில்லை என்று நீ வருந்தினாலும் அந்த விஷயத்தை நான் சரியாக உனக்கு நடத்தி தந்திடுவேன் என்பதனை மறந்து விடாது. இந்த நிலை கடந்த உனக்கு பேரானந்தம் நிச்சயமாக உண்டு. இந்த சூழ்நிலையை தாண்டி வாழ நினைக்கின்ற உனக்கு இந்த வாழ்க்கையில் நிச்சயமாக மிகப்பெரிய வெற்றிகள் உண்டு. என்னவென்றும் ஏதுவென்றும் என் பிள்ளை இனி எந்த இடத்திலும் உன்னை நீ விட்டு விடாதே. எந்த இடத்திலும் என் குழந்தை நிச்சயமாக நீ உன் வாழ்க்கையை தொலைத்து விடாதே. உன்னை சுற்றி நான் வருகின்ற நேரமும் இனி உனக்கான உண்மைகளை எடுத்துச் சொல்கின்ற நேரமும் ஒன்றாகத்தான் இருக்கும் என்பதனை மறந்து விடாதே. தாயின் அன்பினாலும் உனக்கு அரவணைப்பினாலும் அம்மா சொல்லக்கூடிய விஷயங்களை நீ இனிமேலாவது ஏற்றுக்கொள்ள தயாராக இரு. வராகி நினைத்த மாத்திரத்தில் உன் வாழ்க்கையில் ஒரு பேரதிர்ஷ்டத்தை கொடுப்பேன். நினைத்த மாத்திரத்தில் உன் வாழ்க்கையில் ஒரு பெருமகிழ்ச்சியை கொண்டு வந்து சேர்ப்பேன். இனி அத்தனையிலும் உனக்கான பேரானந்தம் உன்னை தொடர வேண்டும். அத்தனையிலும் இந்த வாழ்க்கை உனக்கான பெருமகிழ்ச்சியை நிச்சயமாக உன் கைகளில் கொண்டு வந்து தர வேண்டும்.
நீ இழந்த இடத்திலேயே உனக்கு பேரதிர்ஷ்டம் கிடைக்க வேண்டும். பஞ்சமி வாக்கு ஒருபோதும் பொய்க்காது. என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்.